வணக்கம் மக்களே. தொகுதி பங்கீடு 56 தொகுதிகளை கேட்கும் பாஜக. அதிர்ச்சியில் அதிமுக. இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அதிமுக கூட்டணியில் 56 தொகுதிகளை பாஜக கேட்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து பேசியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்க இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது. இந்த தேர்தல் களத்தில் இதுவரை திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி, தவேக மற்றும் நாதக ஆகிய கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவி வருகிறது. மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தை, அடுத்தடுத்த மக்கள் சந்திப்புகள், கட்சி தலைவர்கள் சந்திப்பு மற்றும் தொகுதி பங்கீடு என அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்களுடன் தமிழக அரசியல் களம் சென்று கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி சமீபத்தில் அமித்ஷாவின் தமிழக வருகைக்கு பின்பு அதிமுக கூட்டணியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அடுத்தடுத்த கூட்டணி நகர்வுகள் வேகமெடுத்து இருக்கிறது. அதன்படி நேற்று முன்தினம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைந்தது அன்புமணி தரப்பு பாமக அவர்கள். இது அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்ப்பதாக பார்க்கப்பட்டது. இதையடுத்து அன்றைய தினமே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது பாஜகவின் தொகுதி பங்கீடு குறித்தும் அதிகாரத்தில் பங்கு குறித்தும் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமித்ஷா, இபிஎஸ் அவர்கள் மேலும் குறிப்பாக டெல்லி சென்ற கே பழனிசாமியிடம் 56 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவின் உயிர் நாடியாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகளை பாஜக குறி வைப்பதாகவும் அமைச்சரவையில் இடம் கேட்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் 20 இடங்கள் மட்டுமே பாஜகவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 3 மடங்கு கூடுதல் இடங்களை கேட்பது பழனிசாமி தரப்பை அதிர வைத்துள்ளது. இதனால் அதிமுக தயக்கம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் சென்னையில் உள்ள எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்த நயினார் நாகேந்திரன் அவரை சந்தித்து தொகுதி பங்கீடு விவகாரம் குறித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தகவல்தான் தொகுதி பங்கீடு 56 தொகுதிகளை கேட்கும் பாஜக. அதிர்ச்சியில் அதிமுக என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.